இலவச மடிக்கணினி தரமான மடிக்கணினி வழங்கப்படும் இன்னைக்கு தங்க தென்னரசு சட்டசபையில் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே வழங்கிட்டு இருந்தது ஏன் நிறுத்தினீங்க? தேர்தல் வரும்போது வழங்கப்படும், அதுக்கு முன்னாடி வழங்கி கொண்டிருந்தது நிறுத்தப்படும். நீங்க இருந்ததிலே இங்க பாருங்க, அம்மா உணவகம் நாங்க வரைவில் சொல்லியிருந்தோம், தமிழர் உணவகம், தமிழன் உணவகம்னு கொண்டு வருவோம். அதை அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா உண்மையிலே இங்க பாருங்க, உண்மையிலே சிறப்பாக இயங்குச்சு. வேலை வாய்ப்பு இல்லாத விதவை பெண்கள், அந்த வாய்ப்பு இல்லாத வீட்டில் குடும்ப தலைவிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லா சமைச்சு அருமையாக கொடுத்தாங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு நல்ல உணவு. இந்த வேலைக்கு போறவங்க, வெளியூர்கள்ல இருந்து இந்த தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல உணவு. உண்மையிலே சிறப்பான திட்டம். அதே முன்னீங்க மடிக்கணினிங்கிறது ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவியா இருக்கு. சரி, அதை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதை கொடுங்க, அது ஒன்றும் இல்லை. இதுல என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இலவச பேருந்து கட்டணம், குடும்ப தலைவிகளுக்கு 1000, புதுமை பெண்ணுக்கு ஒரு 1000, அதுக்கு பிறகு தமிழ் மகனுக்கு ஒரு 1000. இப்போ இந்த மாதிரி மடிக்கணினி, மிதிவண்டி, மின் விசிறி, இந்த மாதிரி இந்த மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம், இதுகளை காட்டி தான் 9.5 லட்சம் கோடி கடனாகி வச்சிருக்காங்க. ஐயா என்னை பாருங்கய்யா, 9 லட்சம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய தொகைங்க? 9.5 லட்சம் கோடியில இந்த நாடு எப்படி பார்ப்போம்? ஒரு அடிப்படை கட்டமைப்பு, சரியான சாலை வசதி, தடையற்ற மின் உற்பத்தி விநியோகம், சீரான மின்சார விநியோகம், நல்ல மருத்துவங்க, ஏழை வாழை எவனுக்கு எல்லாருக்கும் பாகுபடுற தரமான மருத்துவம் கிடைக்குதுங்க. அப்படி ஒரு மருத்துவ கட்டமைப்பு, சமமான கல்வி, ஏழைக்கு பணக்காரனுக்கு, சிற்றூர் நகர்ப்புறம் என்று இல்லாது சரியான கல்வி, அருமையான கல்வி, மேற்கூரை இடிஞ்சு விழாம, உப்மாவுக்கு என் பிள்ளை தட்டேந்திட்டு போகாம எது காலையில, அப்படி கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வியும், உயிரை காக்கும் மருத்துவமும், உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் வியாபார பொருளா இருக்கு. இந்த இடத்துல நல்லாட்சி எங்க இருக்கு? ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். அந்த அறிவு வியாபாரம் ஆயிடுச்சு. இல்ல, நான் தரமான கல்வி என் தேசத்தின் குடிகளுக்கு கொடுப்பேன், அப்படி ஏதாவது கட்டமைப்பு இருக்கா? பின்ன அரசு பேருந்த பாத்திரிக்கையில வலைவெளியில பின்னாடி இருக்க கதவு பிஞ்சுக்கிட்டு, பக்கத்தில் இருக்க கதவு பிஞ்சு போகுது, நூலை வச்சு கட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த நிலையில வச்சுட்டு 9 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்று இந்த சட்டசபையில நிதித்துறை அமைச்சர் பேச முடியுமா, விளக்க முடியுமா? 9 லட்சம் கோடி வட்டி எவ்வளவு கட்டுறீங்க? வட்டி எவ்வளவு சொல்லுங்க. இந்த கடன் பெற்று இவ்வளவு கடன் பெறுங்க, ஆனால் அது நலத்திட்டமா நிறைவேற்றுறது எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு காட்டுங்க. சாலை, அருமையான சாலை, மழை நீர், கழிவு நீர் வழிந்தோட காவாய், கணக்கில்லா நீர்த்தேக்கங்கள், ஒரு சொட்டு நீர் மழை அப்படியே ஓடி போய் கடல்ல சேராம நல்லா குடிக்க நீர் விநியோகம். இப்பவும் நீங்க தனியார் போத்தல்ல வாங்கி தானே குடிக்க முடியுது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தன் நாட்டு குடிகளுக்கு தர முடியாத அரசா தரிசா எப்படி அதை ஏற்கிறீங்க? எப்படி ஏற்கிறீங்க சொல்லுங்க.